இந்த வீடியோல இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கேன்வாஸ் எடுத்துட்டு அதை ரெண்டா வந்து மடிச்சு எடுத்துக்கங்க. கீழ இருந்து அதோட உயரம் வந்து 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச் மார்க் பண்ண கீழே 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த 1.25 இன்ச்சுக்கு நேரையும் நான் ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டமில் வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டும் நான் போடுற மாதிரி இந்த மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து இன்னொரு சைடும் தெரிகிற மாதிரி வரைஞ்சிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங்கில் வச்சு நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு வர்றேன். அந்த டிசைன்கிட்ட வரும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து நான் தையல் போட்டிருக்கேன். அந்த மாதிரி வந்து நீங்களும் அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த டிசைனில் தையல் போட்டதுக்கப்புறம் இந்த சைடும் 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் தையல் போடணும். அந்த கிளிப்பு வந்து வீடியோவில் வந்து டெலீட் ஆயிடுச்சு, சாரி. இப்போ அந்த கேன்வாஸை சுற்றி ஒரு 1/4 இன்ச் வந்து கேப்பு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் நல்லா நாச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட தையலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கார்னரில் வந்து கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வளைவு பகுதியில் லைட்டாக 1-2 கட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ சிசர் கட் கொடுத்த பின்னாடி அந்த டிசைனை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கார்னர் பாயிண்டில் நல்லா வெளியில் வர்ற மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா லைனிங் வந்து உள் சைடு போயிடும், மெயின் கிளாத் வந்து மேலே வந்துடும். இந்த கார்னர் பகுதி வந்து நல்லா எடுத்து விட முடியலைன்னா லைட்டாக ஒரு சிசர் கட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹேர் பின் இருக்குல்ல அதை உள்ளே கொடுத்து கூட நீங்கள் திருப்பி விடலாம். கரெக்டாக அந்த கார்னர் வந்து ஹேர் பின் யூஸ் பண்ணும்போது கிளியாமல் வந்து நல்லா கரெக்டாக டேர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த டேர்னிங்லாம் நல்லா அமுக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கை ஊசி கொடுத்து கூட வந்து நீங்கள் அந்த டேர்னிங்லாம் எடுத்து விடலாம். இந்த மாதிரி அந்த ஷேப் எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு டைம் அயன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஸ்லீவோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த டிசைன் வந்து எப்படி வந்து வளைவு திரும்புதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் நீடில் நிப்பாட்டிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெயின் கிளாத்தோட ஸ்லீவ் மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி நொழு நொழுன்னு இருக்க மாதிரியான துணி. இந்த மாதிரி கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் டெஃப்லான் ஃபூட்டர் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து சுருக்கம் வந்து வராது. அந்த ஃபூட்டர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதனால் வந்து அந்த கிளாத் மூவ் ஆகும்போது சுருக்கம் இல்லாமல் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் விழுகும். ஸோ இந்த மாதிரி அதை சுற்றி தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங்கை சுற்றி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா சுருக்கம் வந்து அப்படியே தெரியும். இந்த தையல் போட்ட பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் சாரியில் வர்ற பார்டர் தான் வந்து ஸ்லீவ் டிசைனாக கொடுக்க போகிறேன். எனக்கு பார்டர் வந்து லென்த்து கம்மியாக இருந்ததுனால நான் 2 பார்டரை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் சைடு கொடுத்து அடித்து திருப்பி பேக் சைடு வந்து திருப்பி எடுத்துக்கலாம். எனக்கு லைனிங் கிளாத் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் அந்த கிளாத்தே வந்து 2ஆக மடிச்சிட்டேன். 2ஆக மடிச்சுட்டு அந்த டிசைனுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ அந்த டிசைன் கிளாத்தை வந்து ராங் சைடு வந்து திருப்பிட்டு அதோட கார்னரில் 3 பக்கமுமே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் லைனிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ரா எட்ஜஸ்லாம் அவ்வளோவா தெரியாது, அந்த தையலுக்குள்ளே போயிடும். அது நான் கொடுக்காததுனால அந்த தையல் எல்லாமே வெளியில் தெரியுது. இந்த தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ராங் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி ரைட் சைடு மேலே வர்ற மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இதுலேயும் இந்த கார்னர் பாயிண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா எடுத்து விடுங்க. இதில் கார்னர் வந்து நீங்கள் அமுங்கி இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து உள் சைடு போயிடும். இப்போ இதை சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து உள்ளே இருக்க மாதிரியும் அதுக்கு மேலே ஸ்லீவை வச்சுட்டு நான் அந்த மாதிரி வந்து பின் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கார்னர் பாயிண்ட் எல்லாம் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க இந்த தையல் வந்து வெளியில் தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாட்லி பட்டன் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த மெயின் கிளாத் மேலே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கார்னர்கிட்ட வரும்போது வந்து நீடியில் நிப்பாட்டிட்டு ஃபூட்டரை மேலே தூக்கி விட்டுட்டு கிளாத்தை மட்டும் லைட்டாக டேர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி 3 கார்னரையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்னர் வரும்போது நீங்கள் நீடியில் நிப்பாட்டிட்டு அந்த கிளாத்தை மட்டும் லைட்டாக டேர்ன் பண்ணும்போது தான் அந்த கார்னர் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் லேஸ் வேணாலும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு லேஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து எல்போ ஸ்லீவில் கொடுக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸ்லீவோட லென்த் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் எல்போ ஸ்லீவில் வந்து இந்த டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ லேஸ் வந்து எனக்கு அகலமாக இருந்ததுனால நான் 2 சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.